திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்றிருந்த ஒருவரை 2 இளைஞர்கள் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழன். திருத்தணியில் வடமாநிலத்தை சேர்ந்தவரை இளைஞர்கள் தாக்கிய வீடியோ வைரலான நிலையில் இதுகுறித்து வடக்கு மண்டல டிஐஜி அஸ்ராகார் கூறும்போது, அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் போதை மருந்தை பயன்படுத்தவில்லை, மேலும் தாக்கப்பட்டவர் வடமாநிலத்தவர் என்ற காரணத்திற்காகவும் இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதாக அவர் தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். ஆக தற்போது இந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? பாதிக்கப்பட்டவர் எந்த நிலையில் இருக்கிறார்? தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? முழுமையான விவரம். நிச்சயமாக பார்க்கலாம் கனகதாரா. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பார்க்கலாம், இந்த ரீல்ஸ் மோகத்தில் சிறுவர்கள் பார்க்கலாம், வடமாநில இளைஞர் ஒருவர் தனியாக அமர்ந்திருந்த பொழுது ரீல்ஸ் மோகத்தில் கத்தியை காட்டி அவரை தனியாக அழைத்து சென்று அந்த ரயில் நிலையம் ஓரமாக அவர் தலையில பலத்த காயங்களும் அநேக வெட்டுகளை வெட்டி அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தானாக லெட்டர் எழுதிவிட்டு அவர் ஊருக்கு சென்றுள்ள ஒரு தகவலானது வெளியாகிறது. அதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் முடிவதற்கு பின்னாலே தற்பொழுது திருத்தணி ரயில் நிலையத்தில் நேற்று பார்க்கலாம், நேற்று இரவு நேரு நகர் பகுதியை சேர்ந்தவர் ஜமால் பாய். இவர் பழைய பட்டுப்புடவை வியாபாரம் செய்து வருகிறார். இவர் திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது அப்போது அங்கு வந்த 4 வாலிபர்கள் ஜமால் பாய் வம்பு இழுத்துள்ளனர். அப்போது அவர்கள் சரமாரியாக அடித்துள்ளனர் அவரை. அதைத் தொடர்ந்து பலத்த காயம் அடைந்த பின்னர் அங்கு இருந்தவர்கள் பொதுமக்கள் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு போலீசார் ஜமால் பாயை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவம் அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் இது குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ரயிலில் வந்த வடமாநில கழுத்தில் கத்தி வைத்து ரீல் செய்த பின்னர் அவரை தனியாக அழைத்து சென்று கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய தொடர்ந்து தற்போது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தவனால் கஞ்சா போதை அதிகமாக புழக்கத்தில் உள்ளதாகவும், அதே போல இந்த ட்ரக்ஸ், இந்த மெத்தமெட்டான் சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்திரங்கள் அதிகமாக புழக்கத்தில் உள்ளதாக என்று சமூக ஆர்வலர்கள் பெற்றோர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த புழக்கத்தில் உள்ள அனைத்து போதை வஸ்திரங்களும் தடுக்க வேண்டும். அதே போல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அதே போல பெற்றோர்கள் ஒரு கோரிக்கையாக உள்ளது. கனகதாரா. திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்றிருந்த ஒருவரை 2 இளைஞர்கள் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலான சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்.